உறவுகளுக்கு வணக்கம். கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி, மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டத்துல பெருங்கரணை இந்த ஒரு விவகாரத்தை கடந்து எப்படி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு பெரும் வியப்பா இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் தேர்தலில் வாக்களிக்க ஒரு நாள் தான் இருக்கு. வருகிற வியாழக்கிழமை 23ஆம் தேதி வாக்களிக்க போறோம். உங்க வாக்க பதிவு செய்யுங்க. வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்க உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் வாக்களிக்க ஊக்குவீங்க. வாக்களிங்க. ஒரு மாற்றம் வேணும், அது ஆட்சி மாற்றம் வேணும்ன்றது எங்களோட வேண்டுகோள். சரி, கள்ளச்சாராயத்தை பத்தி பார்ப்போமா? கடந்த 20 வருஷமா, அதாவது 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த போது முற்றிலும் முழுசுமாக கள்ளச்சாராயத்தை தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அத்தனை பேரையும் சிறையில அடைச்சாங்க, தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைச்சாங்க. அங்கு பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரணமா குணமடைஞ்சு வீடு திரும்பினாங்கன்னு சொல்லலாம். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி அமைஞ்சும் ஒரு சில இடங்கள்ல அங்க நடந்தது. அதை தவிர்த்து ஒரு பெரிய மரணங்கள்னு எதுவும் கிடையாது. அதாவது 1-2 மரணங்கள் கிடையாது. உடல்நல பாதிப்புகள் அங்கங்க இருந்தது. ஆனா அதையும் காவல்துறையும் உளவுத்துறையும் தொடர்ந்து தடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது 2011 திரும்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அதுக்கப்புறம் ஒரு துயர சம்பவம் நடக்குது. ஆனா அது பெருமளவுல பாதிப்பு இல்லை. ஆனாலும் கொடுங்கரங்கொண்டு அந்த சம்பவங்கள் தடுக்கப்பட்டது. கள்ளச்சாராயமே இல்லாத ஒரு தமிழகமா இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்து, எப்படி செந்தில் பாலாஜி ஸ்டாலின் முதல்வர் ஆன உடனே நீங்க போய் ஆத்துல மண் எடுக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரோ, அந்த மாதிரி சொல்லாம ஸ்டாலின் ஆட்சி அமைந்தவுடன் கள்ளச்சாராயன்றது பெரும் அளவுல தமிழகம் முழுவதும் புழக்கத்துக்கு வந்தது. கள்ளச்சாராயம் பக்கம் போனவங்க அத்தனை பேருமே ஏழை எளிய தலித் பட்டியலின மக்கள் மட்டும்தான். அவங்களுக்கு சகாய விலையில கிடைக்குது, கம்மி விலையில கிடைக்குதுன்னு போய் அதை அருந்தி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 96 பேர். 21, 22 ஆங்காங்கே நடந்த சம்பவங்கள் 2023 விஸ்வரூபம் எடுத்தது. அப்பயாச்சு தமிழக அரசோ உளவுத்துறையும் மதுவிலக்கு ஆயத்துறையும் அதுக்கு தீர்வு கண்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் வராமல் தடுத்திருக்கணும். ஆனா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியாச்சே, விளம்பர மாடல் ஆட்சியாச்சே. என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எப்படிலாம் விழுப்புரம் மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களையும் செங்கல்பட்டு பெருங்கரணையில நடந்த கள்ளச்சாராய மரணங்களையும் மூடி மறைக்க பார்த்தாங்களோ, அதுல காட்டுன 1% ஆர்வத்தை கூட கள்ளச்சாராயம் தமிழகத்துல இருந்து ஒழிக்கிறதுக்கு அவங்க பண்ணலன்னு தான் சொல்லணும். அதோட விளைவு எங்க வந்து நின்னுச்சுன்னா 2024 கள்ளக்குறிச்சியில நடந்தது. அப்பவும் இதே திராவிட மாடல் அரசு அது வைத்த வழியில இறந்துட்டாங்க, நெஞ்சு வழியில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரணத்துக்கு வந்த பெரும்பாலான தலித் பட்டியலின மக்கள் திரும்பவும் அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சதோட விளைவு மரணங்களின் எண்ணிக்கை 66 தொட்டுச்சு. கிட்டத்தட்ட 250 பேர்ல ஒரு 160 பேர்கிட்ட கண் பார்வை இழந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் இருக்கு. ஆனா அதோட அறிக்கையையும் மருத்துவர்களோட பல புள்ளி விவரங்களையும் இதே திராவிட மாடல் அரசு தான் மூடி மறைச்சது. கள்ளச்சாராயம் கேட்டா திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாராயத்தை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சாராயத்தை ஒழிக்க முடியாதுங்க, கள்ளச்சாராயத்தை முற்றிலுமா ஒழிக்க முடியும் இல்லையா? அதுக்கு தானே மதுவிலக்கு ஆயத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. உளவுத்துறை என்ன பண்ணுது தமிழகத்துல? இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாது. முதல்வரா அவரு சரியா செயல்பட்டு இருந்தாருன்னா இது போன்ற மரணங்களை தடுத்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கோரிக்கையா வைக்க முடியும். ஆனா அவர் அதை திறம்பட செய்யவில்லை அப்படின்றதுதான் உண்மை. காவல்துறையும் இது சம்பந்தமா மெத்தன போக்கோட இருந்ததோட விளைவு 96 பேரை இது வரைக்கும் கள்ளச்சாராய மரணத்தால நாம இழந்திருக்கோம். வருங்காலங்கள்ல இது போன்ற மரணங்கள் தொடர்வதற்கு நீங்க துணையா இருக்க போறீங்களா அப்படின்றத சிந்திச்சு கருத்துல கொண்டு
இந்த சட்டமன்ற தேர்தலை நீங்க வாக்களிக்கணும். மறந்துடாதீங்க. மரக்காணம், பெருங்கரணை, கள்ளக்குறிச்சி இது போன்ற 3 துயர சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு வாக்களிங்க. வாக்களிக்க மறந்துடாதீங்க. நன்றி.